உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியே தான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் ஜெயசீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. சீமான் அவர்கள் மே 18 தமிழின எழுச்சி நாள் நினைவு நாள் என்று கொடிபிடித்து கோஷம் போட்டு சாதித்தது என்ன? இதனால் தமிழ்நாட்டு உழைக்கும் வர்க்கத்திற்கு என்ன நன்மை? மே 18 2009 எம் இரத்த உறவுகள், இலங்கையில் வாழ்ந்த எம் இரத்த உறவுகள் சொல்றது 1.5 லட்சம் பேருன்றான். தகவல் 1.5 லட்சம் பேருன்னு சொல்கிறான். பட் ஆனால் நம்ம நினச்சி பார்க்கையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த ஒரே நாளில் 2 லட்சம் எம் தோழர்களை, எம் சகோதர சகோதரிகளை, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை இலங்கை இராணுவம் மட்டுமல்ல 20 நாடுகளைச் சேர்ந்த இராணுவம் சுற்றி வளைத்து தோழர் பிரபாகரன் பட் அவருடைய மகன் 2 லட்சம் தமிழர்கள் அந்த முள்ளி வாய்க்காலில் 2009 மே 18 அநியாயமாக சுட்டு கொல்லப்பட்டு உயிர் நீத்தார்கள். அந்த நிகழ்வை நினைக்கும் பொழுது இப்பொழுது கூட துடிக்குது. இது டப்பு டப்பு டப்புன்னு ஸ்பீடாகுது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வு, செயல். ஆனால் சீமான் போன்றவர்களுக்கு அது பணத்தை வசூல் செய்யும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. எம் இரத்த உறவுகள் அந்த ஒரே இடத்தில், மீண்டும் நான் சொல்கிறேன், மொத்த பேரையும் அந்த ஒரே இடத்துல திரட்டினதே தவறு, தப்பு. அது தோழர் பிரபாகரனின் ஐடியாவாக இருந்தால் கூட அது தப்பு. அந்த உறவுகள் தனித்தனியாக ஆங்காங்கே இருந்திருந்தால் கூட இவ்வளவு எம் சொந்தங்கள் ஒரே இடத்தில் மாண்டு போயிருக்க மாட்டார்கள், சுட்டு தள்ளி இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு தலைவன் எடுக்கும் முடிவு இதுதான் உதாரணம். தவறான வழியை கையில் எடுத்தால் அந்த இனமே அழிந்து போகும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தோழர் ஆயுதத்தை எடுத்ததுக்கு பதிலாக, நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், தோழர் பிரபாகரன் ஆயுதத்தை எடுத்ததற்கு பதிலாக அன்பு, அகிம்சை, ஆன்மீகம், அரசியலை எடுத்திருந்தால் இன்று அவர் இலங்கையை ஆண்டு கொண்டிருப்பார். யார் சிங்களர்கள்? யார்? அந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் தானே. அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக ஒன்றாக உறவாடியவர்கள் தானே. லட்சக்கணக்கான இஸ்லாமிய தோழர்களை விரட்டியதாகவும் ஒரு தகவல் ஆங்காங்கே பரவுகிறது. நாம் கண்ணால் பார்க்கவில்லை. அவர்களும் தமிழர்கள் தானே. 1 லட்சம் இஸ்லாமியர்கள் மட்டும் யார்? அவர்களை ஏன் இவர்கள் வசித்த இடத்தில் இருந்து விரட்ட வேண்டும்? அதுவும் தவறுதானே. அதுபோல் ஆயுத வழியை எடுத்தது பிரபாகரன் தோழர் செய்தது தவறு. இன்று சீமான் மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த முள்ளி வாய்க்காலில் நடந்த அந்த படுகொலையை வருடா வருடம் சினிமா காட்டுவது போல் மே 18 இன எழுச்சி நாள், இன எழுச்சி நாள். எதுக்கு? உலகம் ஃபுல்லா வசூல் பண்றதுக்கு. உலகம் முழுவதும் இந்த நீதி அந்த நீதி எல்லாத்தையும் பொட்டி பொட்டியா வசூல் பண்ணி, வேற ஒன்றும் காரணம் இல்லை. இதனால் இந்த இந்தியாவில் வாழும் தமிழர்களுக்கு என்ன நன்மை? இவர் இந்த இன எழுச்சி மாநாடு போடுறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன நன்மை? இலங்கையில் வாழும், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் இரத்த உறவுகளுக்கு என்ன நன்மை?
100 பேர் சேர்ந்து வீர வணக்க நாள், வீர முழக்க நாள், இன எழுச்சி நாள் முக்கிக்கிட்டு அவளுதான் முக்க தெரியுமா? ஏன் எங்களுக்கெல்லாம் முக்க தெரியாதா? முக்கி முக்கி கையை உயர்த்திட்டா வாழ்வாதாரம் மாறிடுமா? அங்கே இருக்க ரத்த உறவுகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் வளமாக அவர்கள் வாழ என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை பத்தி பேசு. அதுக்கு என்ன செய்யலாம்னு சிந்திச்சு செயல்படு. வருஷம் வருஷம் லட்சக்கணக்கான வேற கூட்ட வேண்டியது, சினிமாவை காட்ட வேண்டியது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பில்டப்லாம் போட்டு காட்டி 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 வசூல் பண்ண வேண்டியது. வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடத்திட்டாக்கல, இலங்கையில என் உறவுகள் வளமா வாழ்ந்துருவாங்களா? உங்களால் வாழ வைக்க முடியுமா? ஏதோ அவங்க கிட்ட 1,00,000 பேர் இருப்பான் விசில் அடிக்கிறவன், அனுப்புங்க ஒரு 1000 பேரை இலங்கைக்கு அனுப்புங்க, தூது விடுங்க. சமூக சிந்தனை கருத்தியல். என்ன கருத்தியல் பேசுற நீ? என்ன கருத்தியல் பேசுற நீ? தீவிரவாதத்தை விதைச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் மனசுல. தம்பி சீமான், விசில் அடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு வார்த்தையும் AK-47 விட அதிகபட்சமாக நெஞ்சை துளைக்கும் அளவுக்கு பேசுற, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதில் வளர்வது தீவிரவாதம். அன்பு இல்லை, அன்பு வளரல. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அன்பு வளரல, அரசியல் வளரல, ஆன்மீகம் வளரல. அராஜகத்தை வளர்க்குற, அகிம்சையை வளர்க்குறியா நீ? அகிம்சை வழியில கூட்டு போறியா உன் பிள்ளைங்களை, உன் தம்பிங்களை? பிரபாகரன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறாய். சரி வச்சுக்கோ, நாங்க பிரபாகரனின் தோழர்கள், அவர் எங்களுக்கு தோழர். நீங்க பிள்ளைகள்னா எங்களுக்கு அவரு தோழர். வேணாம், இந்த மே 18 எழுச்சி நாள் சொல்லி தீவிரவாதத்தை வளர்த்து துப்பாக்கியை கொடுத்து கையில் அனுப்பி பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. உன் திட்டம் பலிக்காது, தமிழ்நாட்டில் பலிக்காது. சரியா? அதே மாதிரி இந்த பொட்டியா வசூல் பண்றதுக்கு நீ இந்த கூட்டம் நடத்துறதும் தெரிஞ்சு போச்சு. எதுக்காக நடத்துறீங்க, எவ்வளோ செலவு பண்றீங்க? முதல்ல செலவு பண்ற பணத்துக்கெல்லாம் கணக்கு கொடு, வசூலானதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கணக்கு கொடு. சரியா? அதை ஒழுங்கா செய்யுங்க, கணக்கு கொடுங்க அரசாங்கத்துக்கு. பேசுறாங்க பெருசா. இந்த 4 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிற நீ நடத்துற இந்த பொதுக்கூட்டத்தால, மே எழுச்சி பொதுக்கூட்டத்தால இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கோடி உழைக்கும் வர்க்கத்துக்கு என்ன நன்மை? உழைப்பின் உரிமை கிடைச்சிருமா? சமூக நீதி கிடைச்சிருமா? சுய மரியாதை கிடைச்சிருமா? தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தமிழர்கள் வாழ்ந்து விட மாட்டோமா? ஏற்கனவே தலை நிமிர்ந்து பெரியார் விதைத்த விதையில் ஆணும் பெண்ணும் சமம் என்று சமூக நீதி காத்து தலை நிமிர்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எப்பவுமே கெத்து தான், கெத்தா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ ஒன்றும் 18ல் புடுங்கல நாங்கள் வாழலை. அன்னைக்கே விதை போட்டாங்க. யாரு? வள்ளலார் போட்டாரு, வாரியார் போட்டாரு, ஐயா வைகுண்டர் போட்டாரு, எங்க ஐயா பெரியார் போட்டாரு, ரெட்டமலை சீனிவாசன் போட்டாரு. இவங்க போட்ட விதையில தான் நாங்க நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ கொண்டாடுற பொதுக்கூட்டத்தினால நாங்க வாழல. நீ நடத்துற நினைவு நாள், மே 18 நினைவு நாள் பொதுக்கூட்டத்தால வீர முழக்கம் மட்டும்தான் போடுறீங்க. கலகம் மட்டும்தான் வருது, மக்கள் மனசுல கலக்கம் தான் வருது. ஒரு நன்மை இல்லை. உழைக்கும் வர்க்கத்துக்கு நீ இந்த பொதுக்கூட்டம் நடத்தி உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுத்துருவியா? வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால? முடியாது. நல்லதை பேசு. கருத்தியல்னு எல்லாத்தையும் சவால் விட்டுட்டு அலைகிற. என்ன கருத்தியல்? உன் கருத்தியல் சோறு போட்டுருமா? அழுத பிள்ளைக்கு உன் கருத்தியல் பால் கொடுத்துருமா? பசிச்ச பிள்ளைக்கு உன் கருத்தியல் உணவு கொடுத்துருமா? செத்து போச்சு 4 பிள்ளை செத்து போச்சு. பயத்துல தோத்து போவோமோன்னு செத்து போச்சு. உன் கருத்தியல் 4 பிள்ளை சாவாம தடுத்திருக்குமா? 4 பிள்ளை ஜெயிச்சது, 4 பிள்ளை செத்து போச்சு. தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. எதனால? மனசுல தீவிரவாதம் இருக்கிறதுனால. மனசுல நம்பிக்கை இருந்திருந்தால் ஆட்சியை பிடிச்சிருவேன், நாட்டை பிடிச்சிருவேன்ற எப்படி பிடிப்ப? எதை இலங்கையை போய் பிடிச்சிருவியா நீ? இலங்கையில தனி நாடு வாங்கி கொடுத்துருவியா நீ? நீ சரியான ஆண்மகனா இருந்தா வாங்கி கொடு.
நீ வாங்கி கொடுத்துட்டீன்னா உனக்கு 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 உன் கருத்தியலுக்கு, உன் பேச்சுக்கு, உன் கட்சிக்கு நான் அடிமடா. வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால? தனி நாடு, தமிழ்நாடு தனியாக தான் இருக்கு, இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஆனால் நாங்கள் தனியாக சுயமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சுயமாக தான் அரசு நடக்குது, நல்லா தான் நடக்குது. நீ ஒன்றும் இங்கே பெருசாக பிடுங்க வேண்டாம். முதல்ல உன்னை நம்பி வந்த, உன்னை நம்பி வர்ற, நம்பி வரப்போகிற அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு ஏதாவது நல்லதை செய், நல்லதை விதை. 4 சொல் சொன்னாலும் நல்ல சொற்களை சொல்லு. தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி சொல்லாத. தம்பி சீமான், வேணாம், நிறுத்திக்கோ. சரியா? மே 18 வசூல் பண்ண மட்டும்தான் உனக்கு இது பிரயோஜனமாக இருக்க தவிர இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுக்கு இதனால் ஒரு நன்மையும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை.